அந்த பயம் இருக்கட்டும். உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு கேளுங்கக்கா. நீ கழுத்துல போட்டிருக்க தெரியுமா இந்த சாமியோட மந்திர மாலை, இத கழட்டி என் கையில கொடுக்கணும். இதுதான் நீ ஃப்ரெண்ட்னு எங்களுக்கு செய்ய பெரிய உதவி. சரிங்கக்கா, உங்களுக்காக நான் இத கழட்டி கொடுக்கறேன். சொன்னா கேளுமா, கழட்டாதம்மா, அந்த மாலையை கழட்டாத. மாலையை கழட்டிட்டல, இனி நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு. நிலா சொன்னா கேளுமா, அந்த மாலையை கழட்டாத. சொன்னா கேளுமா, உன் கழுத்துல இருந்து அந்த மந்திர மாலையை கழட்டாத. ஐயோ, நான் இவ்வளவு சொல்லியும் நான் பேசுறது என் பொண்ணு காதுல விழவே இல்லையே. அக்கா இந்தாங்கக்கா, நீங்க கேட்ட மாதிரி இந்த மந்திர மாலையை நான் கழட்டிட்டேன். இப்பயாச்சும் நம்புங்கக்கா, நீங்களே எனக்கு ஃப்ரெண்ட் தான்க்கா. இத இப்ப நீங்க வெச்சுக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி எனக்கு திருப்பி கொடுத்துறணும் இந்த மாலையை, சரியா? கழட்டிட்டல, இரு அந்த மாலை உன் கைய விட்டு போகட்டும், அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் உன்ன. நிலா சீக்கிரம் குடு. நிலா அந்த மாலையை சீக்கிரம் குடு. இன்னும் 5 நிமிஷம் தான் டைம் இருக்குது. அதுக்குள்ள 1 மணி நேரம் முடிஞ்சிரும். நிலா, அவசரப்பட்டு அந்த மாலையை கழட்டிட்டியே, இனி நான் எப்படி உன்னை காப்பாத்த போறேனே தெரியல. அந்த கடவுளால கூட உன்னை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். அப்பா, இந்த மாலையை கழட்டி நீ என்கிட்ட கொடுத்துட்டல, இனி எங்க அம்மா உயிருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. ஏய் அனுஷ்கா, அதான் நிலா மாலையை கழட்டி உன் கையில கொடுத்துட்டால, சீக்கிரம் அந்த பேயை கூப்பிட்டு இந்த மாலையை கொடுத்துரு. இன்னும் 5 நிமிஷம் தான் டைம் இருக்கு. சீக்கிரமா கொடு. இரு அத கூப்பிட்டு கொடுத்துறேன். நம்ம கண்ணுக்கு அது எங்க இருக்குனே தெரியலையே, ஆனா இந்த ரூம்க்குள்ள தான் எங்கயோ இருக்குது, அது மட்டும் தெரியுது. என்னக்கா ஏதோ பேய் மாலைகளன்னு பேசிக்கிறீங்க? நீங்க என்ன பேசிக்கிறீங்கக்கா? எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா. நிலா, ஒரு நிமிஷம் அமைதியா இரு, சரியா? எங்க இருக்க நீ? எங்க இருக்க? இந்தா, நீ கேட்ட மாதிரி நிலா கழுத்துல இருக்கிற மந்திர மாலையை நான் கழட்டிட்டேன். நீயே வந்து எடுத்துக்கோ. வா, நீ இந்த ரூம்க்குள்ள தானே எங்கேயோ இருக்க. சீக்கிரம் வந்து இந்த மாலையை எடுத்துக்கோ. எங்க அம்மாவை மட்டும் நீ எதுவும் பண்ணிடாத ப்ளீஸ். நான் சொன்ன மாதிரியே நிலா கழுத்துல இருந்த அந்த மந்திர மாலையை கழட்டிட்டல, மாலை இல்லாம தான் இப்ப நீ பார்க்க அழகா இருக்க. வாய மூடு. நான் நினைச்சபடி உன் கழுத்துல இருந்த அந்த மந்திர மாலையை கழட்டியாச்சு. இனி நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு. இங்க பாரு, உன் கையில இருக்கிற அந்த மந்திர மாலையை தூக்கி வீசு. புரியுதா? நான் சொல்றது புரியுதா? இதை ஏன் கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்க? சீக்கிரமா வெளியே கொண்டு போய் வீசு. அப்பதான் நான் உங்க அம்மாவை விடுவேன். சரி தூக்கி போட்டுறேன். நான் இப்பவே தூக்கி போட்டு வந்துறேன். இங்க என்ன நடக்குதுன்னே எனக்கு ஒண்ணும் புரியல. இந்த மந்திர மாலையை கழட்ட கூடாதுன்னு சித்தி சொன்னாங்க. இவங்களுக்காக கழட்டி கொடுத்தா இப்ப என்னடானா பேய் வந்து நிக்குது. இரு, நான் இப்பவே போட்டு வந்துறேன். சீக்கிரம் போ அனுஷ்கா, சீக்கிரம் போ. அக்கா எங்கக்கா போறீங்க? என்னோட மாலையை எடுத்துட்டு எங்கக்கா போறீங்க? வேணாங்கக்கா, தூக்கி போடாதீங்கக்கா, ப்ளீஸ்க்கா. அக்கா, நீங்க எனக்கு அந்த மாலையை திருப்பி கொடுக்கறதா ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்கல்லக்கா, ப்ளீஸ்க்கா தூக்கி போடாதீங்கக்கா. நிலா, என்ன மன்னிச்சிரு நிலா, என்ன தப்பா எடுத்துக்காத நிலா. இந்த மாலை உன் கழுத்துல இருந்ததுன்னா அந்த பேய் எங்க அம்மாவை கொன்னுடும். அக்கா, உங்களை நம்பி தானக்கா நான் கொடுத்தேன் ஃப்ரெண்ட். நீ இப்படி பண்ணா என்னக்கா அர்த்தம்? அப்பா, பேய் சொன்ன மாதிரி இந்த மாலையை தூரமா தூக்கி போட்டுட்டேன். நீ சொன்ன மாதிரி அந்த மந்திர மாலையை நான் தூரமா போட்டுட்டேன். அச்சச்சோ, இந்த மாலையை கழட்டவே கூடாதுன்னு சித்தி சொன்னாங்க. ஆனா அனுஷ்கா அக்கா என்னடானா இந்த மாலையை தூக்கி தூரமா போட்டுட்டாங்க. இப்ப என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. இங்க பாரு, நீ சொன்ன மாதிரி நிலா கழுத்துல இருக்கிற அந்த மந்திர மாலையை அனுஷ்கா தூக்கி தூரமா போட்டுட்டா. நீ ப்ராமிஸ் பண்ண மாதிரி அனுஷ்காவோட அம்மாக்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதுக்காக தான் நாங்க எங்க ஃப்ரெண்டையே விட்டு கொடுத்துட்டோம். இது எங்க ஃப்ரெண்டுக்கு செய்யற துரோகம் தான். ஆனா எங்களுக்கு வேற வழி தெரியல. எங்க உயிருக்கு ஆபத்துன்னு வரும்போது எங்க ஃப்ரெண்டோட உயிரை விட எங்க உயிர் தான் ரொம்ப முக்கியம். என்ன நம்பி நீங்க ஏமாந்துட்டீங்களா? நான் கொடுத்த வாக்க நம்பி நீங்க ஏமாந்துட்டீங்களா? வாக்கு கொடுத்தா அந்த வாக்க காப்பாத்துறதுக்கு நான் என்ன கடவுள் நினைச்சீங்களா? நான் முதல்ல உங்க 2 பேரையும் தான் எடுத்துக்கணும்னு நினைச்சேன். எப்ப உங்க 2 பேரையும் நெருங்கும் போது உங்களுக்கு நடுவுல படுத்துட்டு இருந்த இவளோட கழுத்துல இருந்த அந்த மந்திர மாலையை என்ன தடுத்துச்சோ, அப்பத்துல இருந்து நான் முதல்ல இவளதான் பழி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுவும் உங்களை வச்சே. அவ கழுத்துல இருக்கிற அந்த மந்திர மாலை இருக்கிற வரைக்கும் என்னால அவ கிட்ட நெருங்க முடியாது. நான் நினைச்ச மாதிரி இப்ப மாலையை கழட்டி ஒரு ஓரமா போட்டாச்சு. எப்ப அந்த மந்திர மாலை கீழே தரையில பட்டுச்சோ அப்பவே அதுக்கு இருக்க சக்தி போயிடுச்சுன்னு எனக்கு தெரியும். இனி உங்களால என்ன ஒன்னும் பண்ண முடியாது. முதல்ல இவளை நான் எடுத்துப்பேன், அதுக்கப்புறம் உன்னை, அப்புறம் இவளை, எல்லாரையும் ஒவ்வொருத்தரா. நீ
சொல்லிதானே நீ என்ன பிளாக்மெயில் பண்ணி இவ கழுத்துல இருந்த அந்த மந்திர மாலையை கழட்ட சொன்ன. இப்படி பண்ணிட்டியே, கடைசில எங்களையே நீ ஏமாத்திட்டல. இரு, முதல்ல உன்னை நான் எடுத்துக்கிறேன். நிலா, முதல்ல இங்க இருந்து தப்பிச்சு போயிடுமா, நான் சொல்றது கேளு. இங்க இருந்து தப்பிச்சு போயிடு, ஏஞ்சி போ நிலா. கடவுளே, என் பொண்ணை என்னால காப்பாத்த முடியலையே. என்னுடைய சக்தியை வச்சு இந்த ரூம்குள்ள இருக்கிற பேய் என்னால ஒன்னும் பண்ண முடியலையே. நிலா, தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு நிலா. இங்க இருந்து ஏஞ்சி போ நிலா. அதுகிட்ட மட்டும் மாட்டிக்காத, போ நிலா, போ. முதல்ல உன்னை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் உன் ஃப்ரெண்ட்ஸ முடிக்கிறேன் பாரு. வேணா, என்ன விட்டுடு, என்ன விட்டுடு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன விட்டுடு, என்ன ஏதோ செஞ்சிராத. நான் நினைச்சது நடக்க போகுது. என்னோடைய ஆசை நிறைவேற போகுது. வேண்டாம் வேண்டாம், என் ஃப்ரெண்ட் எதுவும் பண்ணிடாத ப்ளீஸ். என் ஃப்ரெண்ட் எதுவும் பண்ணிடாத. எரியுது எரியுது, என் உடம்பு ஃபுல்லா எரியுது. என்னால தாங்க முடியல, ரொம்ப எரியுது. எப்படி இது சாத்தியம்? அதான் நிலா கழுத்துல இருக்கிற அந்த மந்திர மாலையை கழட்டி ஓரமா போட்டாச்சே, எப்படி இது சாத்தியம்? அந்த மாலையை கழட்டினதுக்கு அப்புறமும் ஏன் நான் அவளை தொட முடியல? என்ன நடக்குது இங்க? அனுஷ்கா, இந்த பேய் நம்ம போட்ட பிட்டெல்லாம் உண்மைன்னு நம்பிடுச்சுடி. ஏய் டோமரே, எங்களை என்ன உன்ன மாதிரி நினைச்சியா? உயிருக்கு பயந்துட்டு ஃப்ரெண்ட் உன்கிட்ட கொடுக்கிறதுக்கு. நிலா, நீ உண்மையான மந்திர மாலையை ட்ரெஸ்ஸுக்குள்ள வச்சிருக்கல, அதை எடுத்து வெளியே போடுப்பா. அப்ப தெரியட்டும் இந்த பேய்க்கு என்ன நடக்குது இங்க? அதே நான் சொல்றேன். நீ நிலா கழுத்துல இருக்கிற மாலையை கழட்டி தூரமா போட சொன்னல. இங்க இருக்கு பத்தியா அந்த மாலை? இந்த மாலை ஒரிஜினல் கிடையாது, டூப்ளிகேட் மாலை. ஒரிஜினல் மாலை நிலாவோட கழுத்திலே தான் இருக்குது. இது நிலாவை பிடிக்கிறதுக்காக நீ போட்ட பிளான் நினைச்சியா? கிடையவே கிடையாது. இது உன்னை பிடிக்கிறதுக்காக நாங்க போட்ட ஸ்கெட்ச். நிலா, நேத்துக்கு என்ன நடந்ததுன்னு இந்த பேய் கிட்ட நீயே தெளிவா சொல்லுப்பா. என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன், கேட்டு தெரிஞ்சுக்கோ. அனுஷ்கா, நிலா வந்துட்டா. அவகிட்ட விஷயத்தை சொல்லணும். அக்கா, எதுக்குக்கா என்ன ரிசப்ஷன் வரைக்கும் வர சொன்னீங்க? என்னக்கா விஷயம்? நிலா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் நிலா. ஆனா இந்த விஷயத்தை நீ வெளியே யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. நீ சொல்ல மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணு, அப்பதான் நான் சொல்லுவேன். அக்கா, நான் ப்ராமிஸ் பண்றேன்க்கா. இப்ப நீங்க சொல்ல போற விஷயம் நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். என்னக்கா விஷயம்? என்னக்கா பிரச்சனை? சொல்லுங்கக்கா. நிலா, அது வந்து என்னக்கா சொல்றீங்க? உங்க ரூம்ல இவ்ளோ பிரச்சனை நடந்திருக்கா? அதான் அன்னைக்கு ஃபுல்லா ஒரே சிரிப்பு சத்தம் கேக்குது. வாட்டர் கூலர்லாம் கீழ விழுந்துச்சுன்னா என்கிட்ட சொன்னீங்களா? இல்ல, எங்க அம்மாவோட உயிரை காப்பாத்துறது எனக்கு முக்கியம்தான். ஆனா உன்னை அந்த பேய் கிட்ட கொடுக்கறதுல எனக்கு விருப்பம் இல்ல. ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் நீயே எங்களோட ஃப்ரெண்டு தான். இருந்தாலும் இந்த விஷயத்தை உன்கிட்ட இருந்து என்னால மறைக்க முடியல. அந்த பேய் உன் மேலதான் ரொம்ப கோவமா இருக்கு நிலா. உன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் இந்த விஷயத்தை உன்னை கூப்பிட்டு சொல்ல வந்திருக்கேன். மத்தபடி உன் கழுத்துல இருக்கிற மந்திர மாலையை கழட்டிட்டு உன்னை அந்த பேய் கிட்ட மாட்டி விடணும்லாம் நான் வரல. அக்கா, எப்ப நீங்க என்ன ஃப்ரெண்டா நினைச்சு என் உயிருக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்களோ, அப்பத்துல இருந்தே உங்களோட அம்மா என்னோட அம்மா மாதிரிக்கா. அம்மா இல்லாதது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு நல்லா தெரியும்க்கா. உங்க அம்மாவோட உயிருக்கு ஆபத்து வரதுக்கு நான் விட மாட்டேன். நீங்க கவலைப்படாதீங்கக்கா. நான் உங்க ரூமுக்கு வரேன். அந்த பேய் சொன்ன மாதிரி இந்த மந்திர மாலையை நான் கழட்டி கொடுக்கறேன். அதுக்கப்புறம் நடக்க போறது என்னன்னு நீங்களே பாருங்கக்கா. நிலா, என்னப்பா சொல்ற? மந்திர மாலையை கழட்ட போறியா? அப்படி நீ மந்திர மாலையை கழட்டினா அந்த பேய் உன்னை சும்மா விடாது நிலா. அக்கா, நான் மந்திர மாலையை கழட்டி கொடுக்க போறேன்னு தான் சொன்னேன். ஆனா நிஜமாலுமே சக்தி வாய்ந்த மந்திர மாலையை நான் கழட்டி கொடுக்க மாட்டேன். நானே ஒரிஜினல் மந்திர மாலையை ட்ரெஸ்ஸுக்குள்ள போட்டுப்பேன். ட்ரெஸ்ஸுக்கு வெளியே ஒரு டூப்ளிகேட் மாலையை போட்டுட்டு வரேன். நான் அந்த டூப்ளிகேட் மாலையை உங்க கையில கழட்டி கொடுத்ததும் அந்த பேய் என்ன சொல்லுதோ அதே மாதிரி நீங்க செய்யுங்க. என் கழுத்துல மந்திர மாலை இல்லைன்னு அந்த பேய் கண்டிப்பா என்ன நெருங்க வரும். ஆனா உண்மையான மந்திர மாலை என் ட்ரெஸ்ஸுக்குள்ள இருக்கிறது அதுக்கு தெரியாது. அது என் கிட்ட நெருங்க வரும்போது அது கண்டிப்பா பஸ்பமாயிடும். அதை கண்டிப்பா அந்த நேரத்துல புடிச்சிடலாம்க்கா. சரியா? நான் கூட இருக்கிறேன், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நிலா, இந்த உதவியை நாங்க எப்பவுமே மறக்க மாட்டோம் நிலா. இதுதான் நடந்தது. இப்ப சொல்லு, நீ எதுக்காக இந்த ஹோட்டல்ல வரவங்கள எல்லாம் சாகடிக்கிற? என்ன காரணம் சொல்லு. இப்ப நீ மட்டும் உண்மையை சொல்லலன்னு வெச்சுக்கோ. இது இருக்கு பாத்தியா நிலா கழுத்துல இருக்கிற பவர்ஃபுல் மந்திர மாலை, இதை எடுத்து உன் மேல தூக்கி போட்டுருவோம். அப்படி இதை எடுத்து உன் மேல தூக்கி போட்டா என்ன ஆகும்னு உனக்கே தெரியும்ல? தெரியும்.
வேண்டாம் வேண்டாம், என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. வேண்டாம், அதை தூக்கி என் மேல போட்டுறாதீங்க. அதை என் மேல போட்டுட்டீங்கன்னா நான் சுத்தமா பஷ்பமாயிடுவேன். அப்புறம் நான் முழுசா அழிஞ்சு போயிடுவேன். வேண்டாம், அதை என் மேல மட்டும் போட்டுறாத. வேண்டாம். அப்படினா நீ யாருன்னு சொல்லு. எதுக்காக இந்த ஹோட்டல் ரூம்ல தங்க வரவங்கள எல்லாம் நீ சாகடிக்கிறேன்னு உண்மையை சொல்லு. சொல்றியா இல்லையா? இப்ப நீ சொல்லலனா இந்த மந்திரமாலைய உங்களை தூக்கி போட்டுறேன். சொல்லு சொல்லு. சொல்லிடுறேன். என்ன எதுவும் பண்ணிடாது. நான் ஏன் இப்படி பண்றேன்ற விஷயம் நான் சொல்லிடுறேன். இந்த ஹோட்டல்ல இருக்கிற மர்மத்தை நான் சொல்லிடுறேன்.